Okay, நம்ம next இந்த example 3.25 இது continue பண்ணலாம். Example 3.25 இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். Prove that sin x is equal to 2 power 10 into sin of x by 2 power 10 into cos of x by 2 into cos of x by x 2 square plus etc. up to cos of x by 2 power 10 ன்னு prove பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி prove பண்ணுறதுன்னு பார்க்கலாம். How to prove this? ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம let us consider this sin x. So example 3.25. So இதில் நம்ம LHS எடுத்துக்குவோம். LHS வந்து sin x. Sin x நம்ம எப்படி எழுதலாம்? We can write this sin x as 2 sin x by 2 into cos x by 2 ன்னு எழுதலாமா? 2 sin x by 2 into cos x by 2. இதான் நம்ம half angle formula படித்தோம். நம்ம இது half angle formula படித்தோம். That is sin theta can be written as 2 sin theta by 2 into cos theta by 2 ன்னு எழுதலாம்னு சொன்னோம். அப்போ sin x ன்னு இருந்தால் அது எப்படி எழுதலாம்? 2 sin x by 2 into cos x by 2 ன்னு எழுதலாம் இல்லையா? Using this half angle formula நம்ம இந்த மாதிரி எழுதுறோம். We are writing it like this. ஓகேவா? So 2 sin x by 2 into cos x by 2. இப்போ அடுத்தது நம்ம இதை எப்படி எழுத போகிறோம்னா this இந்த cos x by 2 அப்படியே வச்சுக்கலாம் அண்ட் இந்த 2ஐ அப்படியே வச்சுக்கலாம். இந்த sin x by 2 அகெயின் நம்ம எப்படி எழுதலாம்? இந்த sin x by 2 can we write it as 2 into sin x by 2 square into cos x by 2 square எழுதலாமா? into இந்த cos x by 2 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த cos x by 2 நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணல. இந்த 2 ஃப்ரண்ட்டில் இருக்க 2 அதை அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த sin இப்போ sin xன்னு இருந்துச்சுன்னா அதை 2 sin அதை எக்ஸை வந்து திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணும். x by 2 into cos x by 2ன்னு எழுதணும். அப்போ sin x by 2 எப்படி எழுதுறது? இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக x by 2 போடுங்க. x by 2 போட்டிங்கன்னா அப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு? 2 sin x by 2 by 2. அதுதான் 2 into 2 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். into cos x by 2 by 2 அதுதான் 2 into 2 cos 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ therefore we can write this as 2 into sin x by 2 square cos x by 2 square into cos x by 2ன்னு எழுதலாம். இப்போ இதே மாதிரி ஒன் மோர் டைம் இதுக்கு திரும்பவும் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இதுக்கு திரும்ப இருக்க ஃபார்முலா அப்ளை பண்ணால் இங்கே ஆல்ரெடி 2 into 2 2 ஸ்கொயர் ஆகிடும். 2 ஸ்கொயர் into 2 into இதுக்கு திரும்ப ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? வில் கெட் இட் as sin x by 2 cube. ஏன்னா x by 2 square by 2. அப்போ அதை திருப்பி மல்டிப்ளை பண்ணாலும் 2 cube into cos x by 2 cube. இது ரெண்டும் அப்படியே இருக்கும். cos x by 2 square into cos x by 2. ஓகேவா? இப்போ therefore நமக்கு என்ன வந்துடும்? வில் கெட் இட் as 2 cube into 2 cube. 2 cube into இப்போ திரும்பவும் இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? வில் கெட் இட் as 2 into sin x by 2 power 4 into cos x by 2 power 4 into cos x by 2 cube into cos x by 2 square into cos x by 2. இப்போ இதே மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டே போனோம்னா up to 10 times வரைக்கும். இது வந்து ஆக்சுவலாக நம்ம 1 time formula யூஸ் பண்ணால் 2 power 1 கிடைக்குது. 2 times formula யூஸ் பண்ணால் 2 square கிடைக்குது. 3 times formula யூஸ் பண்ணால் 2 cube கிடைக்குது. ஸோ இதே மாதிரி let us proceed it up to 10 times. ஸோ proceeding 10 times. ஸோ இதே மாதிரி 10 தடவை நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் 4 தடவை பண்ணியிருக்கோம். we have done it 4 times. இன்னும் ஒரு 6 times இதே மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணோன்னா அப்போ therefore we can get this as 2 power 10. ஏன்னா 10 தடவை பண்ணும்போது இங்கே 4 தடவை பண்ணும்போது 2 power 4 வருது. இங்கே x by 2 power 4 இருக்குது. ஸோ அப்போ 10 தடவை பண்ணால் என்ன வரும்? 2 power 10 into sin of x by 2 power 10 into cos of x by 2 power 10 into cos of x by 2 power 9 etc. up to into cos of x by 2 square into cos of x by 2. இது வரைக்கும் போகும் நமக்கு. ஸோ இதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க இந்த ஆர்டரில் எழுதியிருக்காங்க. நம்ம இந்த ஆர்டரில் எழுதியிருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. which is equal to RHS. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஒரே ஃபார்முலா தான் நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறோம். என்னென்னா sin x 2 sin x by 2 into cos x by 2ன்னு எழுதுறோம். இதை திரும்ப இருக்க இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த sin x by 2க்கு இப்போ யூஸ் பண்ணால் என்ன வரும்? இந்த 2ஐ நம்ம அப்படியே எழுதிட்டோம். இந்த cos x by 2ஐ அப்படியே எழுதிட்டோம். இந்த sin x by 2க்கு ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும்? 2 sin x by 2 by 2ன்னு வரும். அதுதான் நான் x by 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். அதுமாதிரி cos x by 2 by 2ன்னு வரும். அதுதான் x by 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன்.
ஓகேவா? திரும்ப ஒருக்க இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? you'll get it as 2 sin x by 2 cube into cos x by 2 cubeன்னு வரும். இதே மாதிரி 10 தடவை ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா we'll get this 2 power 10 into sin x by 2 power 10 into cos x by 2 power 10 into cos x by 2 power 9 etc. up to into cos x by 2 square into cos x by 2. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. hence prove. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது இந்த சம் ஈஸி தான். கொஞ்சம் ஒரே ஃபார்முலா திரும்ப யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.28 போடலாம். நான் ஆல்ரெடி வந்து எக்ஸாம்பிள் 3.26 and 27 அது நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்தேன். 26 and 27 I gave it as a homework. அன்றைக்கி எப்படி போடுறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ எக்ஸாம்பிள் 3.28 போடலாம். Find x such that minus pi less than or equal to x less than or equal to pi and cos 2x is equal to sin x. So cos 2x is equal to sin x இருக்கும்போது x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? What will be the value of x ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is given that example 3.28. So it is given that cos 2x is equal to sin x where minus pi less than or equal to x less than or equal to pi ன்னு கொடுத்துருக்காங்க. This is what given. ஓகேவா? இப்போ இந்த cos 2x can we write it as 1 minus 2 sin square x ன்னு எழுதலாமா? 1 minus 2 sin square x is equal to sin x அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா cos 2xக்கு நம்ம ஃபார்முலா படித்தோம். cos 2aக்கு ஃபார்முலா வந்து 4 ஃபார்முலா படித்தோம். அதில் வந்து இது 3வது ஃபார்முலா இது. ஓகேவா? cos 2aக்கு நம்ம 4 ஃபார்முலா படித்தோம். அதில் இது 3வது ஃபார்முலா 1 minus 2 sin square a. அப்போ cos 2xன்னும் போது 1 minus 2 sin square x is equal to sin xன்னு வந்துடுது. எல்லாத்தையும் அந்த சைடில் எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் அந்த சைடில் எடுத்துகிட்டு போனால் நமக்கு என்ன கிடைக்குது? we'll get it as 2 sin square x plus sin x minus 1 is equal to 0. Now this is a quadratic equation in sin x. sin xல ஒரு quadratic equation இருக்கா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். let us solve this quadratic equation. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? now இது வந்து எய்தர் நீங்கள் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஆர் யூ கேன் ஆல்சோ ஃபேக்டரைஸ் இட். இதை ஃபேக்டரைஸ் பண்ணியும் நீங்கள் போடலாம். ஓகேவா? யூ கேன் ஆல்சோ ஃபேக்டரைஸ் இட் ஆர் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். ஓகே, இப்போ இதை நீங்கள் இது ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? sin x is equal to minus b. இங்கே bங்கிறது it is 1. ஓகேவா? அப்போ மைனஸ் பின் போது minus 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ 4 into a வந்து 2 into c வந்து minus 1 divided by 2a. ஸோ 2 into 2. புரிஞ்சுதாமா? ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப். ஸோ இப்போ இது என்ன ஆகிடும்? 1 + 8ன்னு வந்துடும் இல்லையா? 1 + 8ன்னு வந்துடும் டிவைடட் பை 4. இப்போ 1 + 8 is 9. ஸோ 9க்கு ரூட் எடுத்தோன்னா அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 டிவைடட் பை 4ன்னு வந்துடும். So therefore we can write this as minus 1 plus 3 divided by 4 or minus 1 minus 3 divided by 4. So therefore which is, so it is going to be 2 by 4 or minus 4 by 4 which is 1 by 2 or minus 1. Okay ba? இப்போ நமக்கு sin x is equal to 1 by 2 or minus 1 ன்னு வந்துருச்சு. sin x is equal to 1 by 2 or minus 1 ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதிலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸு கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் எக்ஸுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா எக்ஸ் லைஸ் பிட்வீன் மைனஸ் பை அண்ட் ப்ளஸ் பை. மைனஸ் பைக்கும் ப்ளஸ் பைக்கும் நடுவில் எக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்குவோம். when sin x is equal to 1 by 2 அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ when sin x is equal to 1 by 2 அப்போ what happens to x ன்னு பார்ப்போம். ஸோ sin x is equal to 1 by 2னா இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் பைலேருந்து ப்ளஸ் பை வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மைனஸ் பை அண்ட் இதுதான் ப்ளஸ் பையும் கூட. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக என்னென்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கலாம், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கலாம். தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருந்தால் நெகட்டிவ் ஆங்கிளாக இருக்கணும், அல்லது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கலாம். புரியுதா? தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கலாம், அல்லது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கலாம். அதுதான் எக்ஸோட ரேஞ்சுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து sin x வந்து பாசிட்டிவாக இருக்குது இல்லையா?
sin x is equal to 1 by 2 பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ்னா இப்போ சைன் லைஸ் இன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் சைன் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் சைன் பாசிட்டிவ் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள்னா இப்போ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள்னா இட் இஸ் கோயிங் பி sin pi by 6. ஏன்னா sin 30 degree is 1 by 2. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள்னா sin pi by 6ன்னு வந்துடும். ஆர் இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள்னா இப்போ நம்ம எப்படி எழுதணும்? we can write it as sin of pi minus pi by 6ன்னு சொல்லலாமா? ஏன்னா sin of 180 minus theta, 180 minus theta is sin theta. ஏன்னா 180 போது செகண்ட் குவாட்ரண்ட்டில் sin is positive and 180 இருக்கிறதுனால சேம் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இட் இஸ் sin pi by 6னே வந்துடும். புரியுதா? ஸோ அதனால் ஒன்று ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிளில் நம்ம pi by 6ன்னு எடுத்துக்கிட்டோம். இல்லாது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கலாம், ஏன்னா இது சைன் பாசிட்டிவாக இருக்கிறதுனால. செகண்ட் குவாட்ரண்ட்டுன்னும் போது it should be taken as pi minus pi by 6. அப்போ therefore we can say that sin pi by 6 or sin of இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா it will be 5 pi by 6. LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 pi by 6ன்னு வரும். அப்போ therefore x is equal to pi by 6 or 5 pi by 6. So these are the values of x if sin x is equal to 1 by 2. So when sin x is equal to 1 by 2 இருக்கும்போது இதுதான் x ஓட values. அடுத்தது இன்னொரு ரூட் கிடச்சிது. என்னது அது? when sin x is equal to minus 1. sin x is equal to minus 1. அப்போ what happens ன்னு பார்ப்போம். ஸோ sin வந்து minus 1 எப்போ வரும் உங்களுக்கு? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா sin 1 வந்து 90 டிகிரி இல்லையா? sin எப்போ 1ஆக இருக்கும்னா sin x is equal to 1 வந்து x is equal to 90 இருக்கும்போது sin 90 தானே 1. அதுமாதிரி sin 271 ஆனால் இங்கே நமக்கு மைனஸ் பைலேருந்து ப்ளஸ் பை வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ மைனஸ் பைலேருந்து ப்ளஸ் பைனா அப்போ இந்த ஆங்கிள் நெகட்டிவ்லேருந்து எடுக்கணும். ஸோ இந்த சைட்லேருந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி minus pi by 2. ஓகேவா? ஸோ therefore this can be written as or sin x is equal to minus 1 or which can be written as minus sin pi by 2 which can be written as sin of minus pi by 2. ஏன்னா sin of minus theta is minus sin theta இல்லையா? ஸோ அதனால் இதை sin of minus pi by 2ன்னு எழுதலாம். அப்போ therefore x is equal to minus pi by 2. ஸோ ஒன்று எக்ஸ் வந்து pi by 2ஆக இருக்கலாம், அல்லது pi by 6ஆக இருக்கலாம், அல்லது 5 pi by 6ஆக இருக்கலாம். அப்போ தான் cos 2xம் sin xம் ஈக்குவலாக இருக்கும். அதர்வைஸ் cos 2x and sin x will not be equal. ரெண்டு ஈக்குவலாக இருக்காது. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 3.29 பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் 3.29 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த sin 18, cos 18, sin 72 and then cos 36 and then sin 54 இது எல்லாமே இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையுமே we can use it as a formula. நீங்கள் ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லலாம் ஃபார்முலாவாக யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபர்தராக வரக்கூடிய அந்த எக்ஸசைஸ்லேயே வந்து இதெல்லாம் ஃபார்முலாவாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். we are going to use it as a formula. இது ஃபார்முலாவாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் ஃபார்முலா தான். ஸோ அதனால் தயவுசெய்து ஃபார்முலாவோட சேர்த்து எழுதிக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ ஃபார்முலா. இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறது அத்தனையும் ஃபார்முலா. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ we are going to find the value of sin 18. sin 18 ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? how to find the value of sin 18 ன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3.29. ஸோ we are going to find the value of sin 18. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? let us assume that theta is equal to 18 degreesன்னு எடுத்துக்கலாம். let us take that theta is equal to 18 degrees. அப்போ what will be 5 theta? 5 theta என்ன வரும்? 5 into 18 என்ன? what is 5 into 18? அது 90 degree இல்லையா? ஏன்னா 18 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 வந்துடும். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் சைன் வேல்யூ எடுப்போம். அப்போ therefore sin 5 theta is equal to sin 90 degreeன்னு சொல்லலாமா? or இது ஃபஸ்ட் இப்படி எழுதிக்கலாம். இந்த 5 thetaவை let us write this as 3 theta plus 2 thetaன்னு எழுதிக்கலாம். is equal to 90 degree. 5 thetaவை 3 theta plus 2 theta is equal to 90 degree எழுதிக்கலாம். அப்போ from this 3 theta is equal to 90 minus 2 thetaன்னு சொல்லலாமா? இந்த 2 thetaவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அப்போ therefore 3 theta is equal to 90 minus 2 thetaன்னு வந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? let us take ஓகே, இது வந்து ஆக்சுவலாக 2 thetaவை இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம 3 thetaவை இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். ஸோ அப்போ therefore we'll get this as 2 theta is equal to 90 minus 3 thetaன்னு வந்துடும். 2 theta is equal to 90 minus 3 thetaன்னு வந்துடும். ரெண்டு பக்கமும் cos sin value எடுப்போம். let us take sin value on both sides. ஸோ அப்போ sin 2 theta is equal to sin of 90 minus 3 thetaன்னு வந்துடும்.
ஓகேவா. now sin of 90 minus theta is cos theta. அப்போ sin of 90 minus 3 theta is cos 3 theta வந்துரும். இந்த இடத்துல நம்ம sin 2 theta க்கு formalize பண்ண போறோம். so it is இப்போ sin 2 theta is equal to cos 3 theta வந்துரும். so இங்க sin 2 theta க்கு formalize பண்ணோம். sin 2 theta க்கு என்ன formula படிச்சோம்? 2 sin theta cos theta இல்லையா. sin 2 theta sin 2a க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? 2 sin a cos a ஃபார்முலா படிச்சோம் இல்லையா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். and cos 3 theta க்கு cos 3a ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். cos 3a க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? 4 cos cube a minus 3 cos a இல்லையா. cos 3a க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? 4 cos cube a minus 3 cos a 4 cos cube a minus 3 cos a. so therefore cos 3 theta க்கு என்ன ஃபார்முலா எழுத போறோம்? 4 cos cube theta minus 3 cos theta. இப்போ இதுல இருந்து ஒரு cos theta வை காமனா வெளில எடுத்துடலாம். so அப்போ 2 sin theta cos theta is equal to cos theta into 4 cos square theta minus 3 ன்னு வந்துரும். so இந்த cos theta வும் cos theta வும் cancel பண்ணிடலாம். இப்போ இந்த சைடில் நமக்கு 2 sin theta is equal to 4 into இந்த cos square theta வை 1 minus sin square theta ன்னு எழுதலாமா? 1 minus sin square theta ன்னு எழுதலாம் இல்லையா. இப்போ 4 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 4 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4 minus 4 sin square theta minus 3 ன்னு வந்துரும். 4 minus 3 is 1. so it is 1 minus 4 sin square theta ன்னு வந்துரும். இந்த பக்கம் we have 2 sin theta. now let us bring everything to that side. எல்லாத்தையும் அந்த சைடில் எடுத்துகிட்டு போகலாம். என்ன பண்ணியிருக்கோம்னு புரியுதாமா? நமக்கு வேண்டியது sin 18 degrees வேணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? theta is equal to 18ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 5 theta is equal to 19 வந்துடுது. 5 theta எப்படி பிரிக்கிறோம்? 3 theta plus 2 theta is equal to 19 வந்துடுது. இப்போ இதுலேருந்து 2 theta is equal to 90 minus 3 thetaன்னு வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறோம்னா ரெண்டு பக்கமும் sin வேல்யூ எடுக்கிறோம். sin 2 theta is equal to sin of 90 minus 3 theta. sin of 90 minus 3 theta is cos 3 theta. ரெண்டு பக்கமும் ஃபார்முலா அப்ளை பண்ணி cos theta-வை கேன்சல் பண்ணிட்டு இந்த cos square in terms of sin-ல மாற்றிட்டு we are going to bring everything to that side. எல்லாத்தையும் இப்போ அந்த சைடில் எடுத்துகிட்டு போவோம். ஸோ எல்லாத்தையும் அந்த சைடில் எடுத்துகிட்டு போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? we'll get it as 4 sin square theta plus 2 sin theta minus 1 is equal to 0 ன்னு வந்துடும். ஓகேவா. now it is again a quadratic equation in sin theta. sin thetaல ஒரு quadratic equation இருக்கா? இப்போ இது சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். அப்போ sin theta is equal to minus b. so அப்போ it is minus 2 plus or minus root of b square minus 4ac. so 4 into minus 1. ஏன்னா ஏவும் இங்கே 4 தான். 4 into minus 1 divided by 2a. ஓகேவா. ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ which is minus 2 plus or minus root of 4 plus 16 ன்னு வந்துடும் divided by 8. இப்போ which is minus 2 plus or minus இது root 20 divided by 8 ன்னு வந்துடும். now root 20 எப்படி எழுதலாம்? root 20 சரி minus 2 plus or minus இதை 4 into 5 பிரிச்சுக்கலாமா? 20 4 into 5 4க்கு ரூட் எடுக்க முடியும் இல்லையா. 4க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 2 root 5 வந்துடும். 2 root 5 divided by 8ன்னு வந்துடும். இப்போ இதில் ஒரு 2-ஐ வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2-ஐ வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு minus 1 plus or minus root 5 divided by 8ன்னு வரும். ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 4 times வந்துடும். இப்போ which is equal to minus 1 plus root 5 by 4 or minus 1 minus root 5 by 4. ஆனால் இப்போ இது sin தீட்டாங்கிறது என்ன? தீட்டாங்கிறதா என்னது? 18 டிகிரி. தீட்டாங்கிறதா 18 டிகிரி. இப்போ தீட்டாக்கு பதிலாக 18ன்னு நம்ம போட்டுடலாம். ஸோ அப்போ திஸ் இஸ் sin 18. ஸோ அப்போ இதுதான் sin 18க்கு ரெண்டு வேல்யூன்னு சொல்கிறோம். ஆனால் sin 18 டிகிரிங்கிறது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஓகேவா. சின்ஸ் 18 டிகிரி லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். 18 டிகிரி ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால sin 18 டிகிரி பாசிட்டிவாக தானே இருக்கணும். நெகட்டிவ் வேல்யூ வராது இல்லையா. நெகட்டிவ் வேல்யூ வராது. ஏன்னா 18 டிகிரிங்கிறது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் sin இஸ் பாசிட்டிவ். ஸோ அப்போ therefore the value of sin 18 is equal to root 5 minus 1 by 4. So this is the value of sin 18 degree. இதுதான் sin 18 டிகிரியோட வேல்யூ. புரியுதா. இந்த நெகட்டிவ் வேல்யூ வராது. ஏன்னா 18 டிகிரி ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால இந்த நெகட்டிவ் வேல்யூ வராது. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி ஆல்சோ. இது ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஒன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா cos 18 டிகிரி கேட்டிருக்காங்க. the value of cos 18 டிகிரி. ஸோ cos 18 டிகிரி எப்படி எழுதலாம்? root of 1 minus sin square 18 டிகிரின்னு எழுதலாமா?
ஏன்னா cos square theta is equal to root of 1 minus sin square theta. அப்போ which is equal to root of 1 minus, so இது square பண்ணுவோம். So root 5 minus 1 divided by 4 the whole square. So அப்போ which is equal to root of 1 minus, so whole square formalize பண்ணா என்ன வரும் 5 plus 1 minus 2 root 5 divided by 16 ன்னு வந்துரும். So இதுக்கு LCM எடுத்தோம்னா 16 is going to be the LCM. So 16 minus 6 plus 2 root 5 அப்படின்னு வந்துரும். So 16 minus 6 is 10. So it is going to be 10 plus 2 root 5 divided by 16 ன்னு வந்துரும். ஓகேவா? இப்போ இதில் ஒரு 2 நம்ம காமனாக வெளில ஒரு இதை வந்து டினாமினேட்டருக்கு மட்டும் ரூட் எடுத்துடலாம். 2 எல்லாம் காமனாக வெளில எடுத்து கேன்சல் பண்ண வேணாம். டினாமினேட்டருக்கு மட்டும் ரூட்டை எடுத்துட்டோம்னா அப்போ நமக்கு என்ன வரும்? இட் வில் பி root of 10 plus 2 root 5 divided by 4. So this is the value of cos 18 degree. So இதுதான் cos 18 டிகிரியோட வேல்யூ. ஸோ cos 18 டிகிரியோட வேல்யூ இதுதான். இதெல்லாம் ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லலாம் இதை ஃபார்முலாவாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? sin 72 டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ sin 72 degree. Let us find the value of third one, sin 72. So sin 72 degree நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். So sin 72 degree எப்படி எழுதலாம்? sin of 90 minus 18 டிகிரின்னு எழுதலாமா? 72 90 minus 18ன்னு எழுதலாம் இல்லையா? 90லேருந்து 18 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 72 வந்துருதா? ஸோ அப்போ the sin of 90 minus 18 டிகிரின்னு எழுதுறோம். Now sin of 90 minus theta. Sin of 90 minus theta is cos theta. ஸோ அப்போ இது cos 18 டிகிரின்னு வந்துடும். இப்போ தான் cos 18 டிகிரிக்கு கண்டுபிடிச்சோம். என்னன்னு கண்டுபிடிச்சோம்? root of 10 plus 2 root 5 divided by 4ன்னு. ஸோ அப்போ therefore this is the value of sin 72 degree. ஸோ இதுதான் sin 72 டிகிரியோட வேல்யூ. இப்போ இதே மாதிரி நீங்கள் cos 72வும் கண்டுபிடிக்கலாம். ஸோ cos 72 இது ஆக்சுவலாக உங்களுக்கு புக்கில் கேட்கல, பட் நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ cos 72 அப்போ எப்படி எழுதலாம்? நம்ம we can write it as cos of 90 minus 18 டிகிரின்னு எழுதலாம். இப்போ which is equal to sin 18 டிகிரின்னு வந்துடும். which is equal to root 5 minus 1 by 4. So this is the value of cos 72 degree. ஸோ இது cos 72 டிகிரியோட வேல்யூ. அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு cos 36 டிகிரி. cos 36 டிகிரியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த cos 36 டிகிரியை கேன் வி ரைட் இட் ஆஸ் நம்ம இது இந்த ஃபார்முலா படித்தோம். தட் இஸ் cos 2a. cos 2a இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் என்ன படித்தோம்? 1 minus 2 sin square aன்னு படித்தோம் இல்லையா? இது ஒரு ஃபார்முலா படித்தோம். தட் இஸ் cos 2aக்கு மொத்தம் 4 ஃபார்முலா இருக்குது. அதில் இது cos 2a இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் மூணாவது ஃபார்முலா. cos 2a is equal to 1 minus 2 sin square a. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இது 2aக்கு பதிலாக இங்கே 36 இருக்குது. 2aக்கு பதிலாக 36 இருக்குது. அப்போ இது எப்படி அதெல்லாம் 1 minus 2 sin square 18 degreesன்னு சொல்லலாமா? ஏன்னா 36ல் பாதி எவ்வளோ? 18. ஸோ அப்போ therefore நம்ம இது எப்படி எழுதலாம்? we can write this as 1 minus 2 sin square 18 டிகிரின்னு எழுதலாமா? இப்போ which is 1 minus 2 into sin 18 தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? it is root 5 minus 1 by 4 the whole square சொன்னோம் இல்லையா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். it is 1 minus 2 into, ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 5 plus 1 minus 2 root 5 divided by 16ன்னு வந்துடும். ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா we'll get this as 8. இப்போ இதுக்கு எல்சிஎம் வந்து 8 is the LCM. இங்கே 8 minus 6 plus 2 root 5ன்னு வந்துடும். ஸோ 8 minus 6 is 2. ஸோ 2 plus 2 root 5 divided by 8ன்னு வரும். ஸோ இதில் ஒரு 2 காமனாக வெளில எடுத்து கேன்சல் பண்ணுவோம். ஒரு 2 காமனாக வெளில எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா root 5 plus 1 by 4ன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் cos 36 டிகிரி. ஸோ cos 36 டிகிரியோட வேல்யூ இட் இஸ் root 5 plus 1 by 4. ஸோ this is the value of cos 36 degree. So cos 36க்கு இதுதான் வேல்யூ. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போது இதுலேருந்து we can also find sin 36. ஸோ sin 36 டிகிரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை வந்து root of 1 minus cos square 36 டிகிரின்னு எழுதலாமா? sin 36 டிகிரியை root of 1 minus cos square 36ன்னு எழுதலாம். which is root of 1 minus root 5 plus 1 by 4 the whole squareன்னு எழுதலாம். ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 minus, ஸோ இட் இஸ் 5 plus 1 plus 2 root 5 divided by 16ன்னு வந்துடும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா it will be, so it is 16 minus 6 minus 2 root 5 divided by 16ன்னு வந்துடும். ஸோ 16 minus 6 is
10 minus 2 root 5 வந்துரும். டினாமினேட்டருக்கு மட்டும் ரூட் எடுப்போம். ஸோ அப்போ இட் இஸ் கோயிங் டு பி ரூட் ஆஃப் 10 minus 2 root 5 divided by 4 வந்துரும். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் sin 36. ஸோ sin 36 ஓட வேல்யூ இதுதான். ஸோ த வேல்யூ ஆஃப் sin 36 டிகிரியோட வேல்யூ என்ன? இட் இஸ் ரூட் ஆஃப் 10 minus 2 root 5 divided by 4. ஸோ இதுதான் sin 36 ஓட வேல்யூ. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? ஃபிஃப்த் ஒன் sin 54 டிகிரி கேட்டிருக்காங்க இல்லையா? sin 54 டிகிரியை கேன் வி ரைட் இட் as sin of 90 minus 36ன்னு எழுதலாமா? ஏன்னா 90லேருந்து 36 சப்ராக்ட் பண்ணால் 54 வருதா? ஸோ அப்போ therefore this can be written as cos 36 degree. cos 36 தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். what is the value of cos 36? it is root 5 plus 1 by 4. அப்போ therefore sin 54க்கும் நமக்கு என்ன வரும்? the value is root 5 plus 1 by 4. so this is the value of sin 54 degree. இதே மாதிரி நம்ம cos 54 degree கண்டுபிடிக்கலாம். ஸோ cos 54 degree is equal to இதை நம்ம எப்படி எழுதலாம்? cos of 90 minus 36 degreeன்னு எழுதலாமா? which is equal to sin 36 degree. sin 36 degree தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். it is root of 10 minus 2 root 5. so it is root of 10 minus 2 root 5 divided by 4 வந்துடும். so this is the value of cos 54 degree. ஸோ நமக்கு வந்து வெறும் 30, 45, 60 இதுக்கு மட்டும்தான் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ பாருங்கள், அப்புறம் நடுவில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சோம்? cos 15, sin 15, அப்புறமா வந்து cos 105, அப்புறம் sin 105 அதெல்லாம் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இதே மாதிரி cos 75, sin 75 அது எல்லாத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ cos 54, sin 36, and then cos 18, sin 18 இதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் 18, 72, 36, 54 இதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் 3.30. ஸோ if tan theta by 2 is equal to root of 1 minus a divided by 1 plus a into tan phi by 2, then prove that cos phi is equal to cos theta minus a divided by 1 minus a cos theta. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் given என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் tan theta by 2 is equal to root of 1 minus a divided by 1 plus a into tan phi by 2. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? let us square it on both sides. ஸோ ஸ்கொயரிங் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? tan square theta by 2 is equal to 1 minus a by 1 plus a into tan square phi by 2 வந்துருமா? we'll get this like this. ஓகேவா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதிலேருந்து tan square phi by 2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். let us find what is tan square phi by 2. ஸோ அப்போ இதுலேருந்து tan square phi by 2 நமக்கு என்ன வரும்? ஸோ இது இந்த பக்கம் போகும். இது இந்த சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும் இல்லையா? இது இந்த சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்? 1 plus a divided by 1 minus a into tan square theta by 2ன்னு வந்துருமா? 1 plus a by 1 minus a into tan square theta by 2ன்னு வந்துடும். ஓகேவா? இதை let us take it as number 1. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, நம்ம LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS வந்து cos phi இதான் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த cos phi in terms of tan அதில் ஒரு ஃபார்முலா படித்தோம் இல்லையா? என்ன ஃபார்முலா படித்தோம்? 1 minus tan square phi by 2 divided by 1 plus tan square phi by 2. இது ஒரு ஃபார்முலா படித்தோம் நம்ம. ஞாபகம் இருக்கா? 1 minus tan square phi by 2 divided by 1 plus tan square phi by 2. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். let us use this formula. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த tan square phi by 2 பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். let us substitute this. So therefore this can be written as 1 minus 1 plus a divided by 1 minus a into tan square theta by 2 divided by 1 plus 1 minus a, sorry 1 plus a divided by 1 minus a into tan square phi by theta by 2. We'll get this like this. ஓகேவா? இப்போ நியூமரேட்டருக்கு தனியாக எல்சிஎம், டினாமினேட்டருக்கு தனியாக எல்சிஎம் எடுக்க போகிறோம். we are going to take the LCM for numerator and denominator separately. ஓகேவா? நியூமரேட்டருக்கு எல்சிஎம் வந்து 1 minus a, இங்கே டினாமினேட்டர்லேயும் எல்சிஎம் வந்து 1 minus a. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? ஸோ நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா
it will be 1 minus a. இப்போ மேலே நமக்கு என்ன வரும்? We'll get it as 1 minus a minus of 1 plus a into tan square theta by 2 வந்துரும். ஓகேவா? அது மாதிரி டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்தோம்னா டினாமினேட்டர்லேயும் இது எல்சிஎம் இஸ் 1 minus a. இங்கே என்ன வரும்? 1 minus a plus of 1 plus a into tan square theta by 2 வந்துரும். புரிஞ்சுதாம்மா? நியூமரேட்டருக்கு தனியாக எல்சிஎம், டினாமினேட்டருக்கு தனியாக எல்சிஎம் எடுத்திருக்கோம். ஸோ எடுத்தோன்னா இந்த மாதிரி வந்துடுது நமக்கு. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா இந்த 1 minus a இங்கே மல்டிப்ளை ஆகிடும். 1 minus a into minus of 1 plus a into tan square theta by 2 divided by 1 minus a. இங்கேயும் 1 minus a இங்கே மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் இந்த tan square theta by 12. இங்கே இந்த 1 minus a கேன்சல் ஆகிடும். ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? you'll get it as 1 minus a minus tan square theta by 2 minus a tan square theta by 2 divided by இங்கேயும் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 minus a plus tan square theta by 2 plus a tan square theta by 2 வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து மைனஸ் ஏவை காமனாக வெளில எடுத்துடலாம். இது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ என்ன வரும்? 1 minus tan square theta by 2 மைனஸ் ஏவை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு மீதி இங்கே என்ன இருக்கும்? will get it as 1 plus tan square theta by 2 divided by கீழே அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்மை கம்பைன் பண்ணி எழுதிக்க போகிறோம். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து we are going to take மைனஸ் ஏ காமன். இது ரெண்டுத்துலேருந்து மைனஸ் ஏவை காமனாக வெளில எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கம்பைன் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 1 plus tan square theta by 2 and then இது ரெண்டுத்துலேருந்து மைனஸ் ஏவை காமனாக வெளில எடுத்துட்டா மீதி நமக்கு என்ன இருக்கும்? will get it as 1 minus tan square theta by 2. ஓகேவா? இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to divide numerator and denominator by 1 plus tan square theta by 2 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். we are going to divide numerator and denominator by 1 plus tan square theta by 2 இதால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணால் அப்போ உங்களுக்கு இங்கே நியூமரேட்டர் என்ன வரும்? 1 minus tan square theta by 2 divided by 1 plus tan square theta by 2 minus a into 1 plus tan square theta by 2 divided by 1 plus tan square theta by 2 divided by the 1 plus tan square theta by 2 divided by 1 plus tan square theta by 2 minus a into 1 minus tan square theta by 2 divided by 1 plus tan square theta by 2 வந்துடும். we'll get this like this. now இங்கே இது ரெண்டு கேன்சல் ஆகி 1 ஆகிடும். இதுவும் இங்கே கேன்சல் ஆகி 1 ஆகிடும். now what is this? 1 minus tan square theta by 2 by 1 plus tan square theta by 2 தான் என்னது? it is cos theta. cos theta. இதுதான் என்னன்னு சொன்னோம்? cos theta. cos thetaக்கு இது ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? in terms of tanல ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொன்னோம். cos theta in terms of tan. cos theta in terms of tan 1 minus tan square theta by 2 plus divided by 1 plus tan square theta by 2. so அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். we are going to use this formula இதுக்கு பதிலாக which is equal to cos theta minus a divided by 1 minus a cos theta which is equal to RHS. இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. which is equal to RHS. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது ஒன்றும் இல்லை, ஃபார்முலா கொஞ்சம் தெரியணும். ஒரு 2-3 தடவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாம் ஈஸியாகிடும். ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் திஸ் அகெயின் அண்ட் அகெயின். திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.31 போடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3.31ல் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணோன்னா we need to prove that root 3 into cosecant 20 minus secant 20. So we have to find the value of root 3 into cosecant 20 minus secant 20. So இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ root 3 into cosecant 20 minus secant 20. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. which is equal to root 3 into cosecant 20-ஐ 1 by sin 20ன்னு எழுதலாமா? minus secant 20-ஐ 1 by cos 20ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் இஸ் sin 20 into cos 20. மேலே என்ன வரும்? root 3 into cos 20 minus sin 20ன்னு வந்துடும். ஓகேவா? we'll get this like this. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to multiply and divide by 4. 4ஆல் multiply and divide பண்ண போகிறோம்.
ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நியூமரேட்டரில் ஒரு 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம், அது மாதிரி டினாமினேட்டர்லேயும் ஒரு 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், நியூமரேட்டரில் ஒரு 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிங்கன்னா 2 × √3/2 × cos 20 மைனஸ் 1/2 × sin 20. பாருங்கள், நியூமரேட்டரில் ஒரு 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் டினாமினேட்டர்லேயும் ஒரு 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 2/2 × sin 20 × cos 20. ஸோ இந்த 2 sin 20 × cos 20க்கு நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2 sin θ cos θ, இட்ஸ் sin 2θ ஃபார்முலா படித்தோம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை sin 40ன்னு எழுதப்போகிறேன். இந்த 2 ரெசிப்ரோக்கலாக இங்கே போகும்போது நமக்கு 4ன்னு ஆகிடும் இல்லையா, 2 × 2 4ன்னு வந்துடும். ஏன்னா இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும்போது you'll get it as 4. ஸோ it will be 4 × ஸோ √3/2ங்கிறது என்ன, வாட் இஸ் √3/2, sin 60 degree into cos 20 minus and 1/2ங்கிறது it is cos 60 degree into sin 20 divided by 2 sin 20 into cos 20க்கு formula யூஸ் பண்ணா you'll get it as sin 40 degree. Now this is of the form sin A cos B minus cos A sin B, which is sin of A minus B ன்னு சொல்லலாமா. But therefore this we can write it as 4 into sin of 60 minus 20 divided by sin 40 ன்னு சொல்லலாமா. 60 minus 20 is 40. So we'll get it as 4 into sin 40 divided by sin 40. So therefore which is equal to 4. Which is equal to, so this is the value of the given thing. That is √3 cosecant 20 minus secant 20 oda value வந்து it is 4. 4 தான் value. புரிஞ்சுதாமா? இதில் இருக்க சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் எக்ஸாமில் போட முடியும். Okay, next example 3.32. Prove that cos A, cos 2A, cos 2 square A, cos 2 cube A, etc. up to cos 2 power n minus 1 into A is equal to sin of 2 power n A divided by 2 power n into sin A. So இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம இந்த LHS எடுத்துக்கலாம். Let us consider the LHS. LHS equal to, so it is cos A, cos 2A, cos 2 square A, cos 2 cube A, etc. up to cos 2 power n minus 1 into A. ஓகேவா, இதான் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு 2 sin A வால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். தட் இஸ் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 sin A. ஸோ 2 sin A வால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். 2 sin A வால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த cos A, cos 2A, cos 2 square A, cos 2 cube A, etc. up to cos 2 power n minus, sorry, cos of 2n minus 1 into A. இதெல்லாம் அப்படியே எழுதியிருக்கேன். I have written it as it is. ஓகேவா, முன்னாடி வந்து ஒரு 2 sin A வால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 1/2 sin A அப்படியே இருக்கட்டும். What is 2 sin A cos A? 2 sin A cos Aங்கிறதா என்னது, sin 2A. sin 2A into cos 2A into cos 2 square A into cos 2 cube A, etc. up to cos of 2n minus 1 into A ன்னு சொல்லலாமா. இப்போ இது திரும்பியும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா இதை வந்து கேன் வி ரைட் இட் அஸ் ஒரு 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோன்னா இங்கே இன்னொரு 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து என்ன ஆகிடும், யூ வில் கெட் திஸ் ஆஸ் ஒரு 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணுற 2 இங்கே வந்துடும், 2 square into sin A, இங்கே 2 sin 2A cos 2A into cos 2 square A. cos 2 square Aங்கிறதா என்னது, it is cos 4A இல்லையா. இது cos 2 cube A, etc. up to cos 2 power 2n, cos power 2n minus 1 into A. Now 2 sin 2A cos 2A எப்படி எழுதலாம், sin 4A எழுதலாமா. இந்த sin 4A எழுதலாம் இல்லையா. So 1/2 square into sin A into sin 4A, and the cos 2 square Aங்கிறது என்னது, it is cos 4A into cos 2 cube A, etc. up to cos of 2 power, sorry, cos 2n minus 1 into A ன்னு வந்துடும். ஓகேவா, இப்போ திரும்பவும் ஒரு 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிங்கன்னா திரும்பவும் ஒரு 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு இது வந்து என்ன ஆகிடும், 1/2 cube into sin A into இது வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், this will become as sin 8A. ஏன்னா 4 into 2 8A ன்னு வந்துடும். இங்கே cos 2 cube A என்னது, it is cos 8A,
etc. up to cos power 2n minus 1 into a. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிகிட்டே போனோம்னா நம்ம வந்து n times ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா அப்போ வில் கெட் திஸ். நமக்கு என்ன கிடைக்கும்னா வில் கெட் திஸ். தட் இஸ் so applying the formula or continuing n times. ஸோ இதே மாதிரி n times நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ n times கண்டினியூ பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, இங்கே நமக்கு வந்து ஆக்சுவலாக 3 times கண்டினியூ பண்ணும்போது 2 power 3 கிடைக்குது. ஓகேவா, 3 times கண்டினியூ பண்ணும்போது 2 power 3 into sin a வந்துடும். இங்கே 3 times நம்ம கண்டினியூ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, sin 2 cube a கிடச்சிது. 8a என்ன அர்த்தம், 2 cube a கிடச்சிது. இப்போ அதுமாதிரி n times கண்டினியூ பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், 2 power n into sin a. இங்கே நமக்கு என்ன வரும், sin 2 power n a வந்துடும் இல்லையா. ஏன்னா இங்கே sin 2 cube a கிடைக்குது. you're getting it as sin 2 cube a. ஸோ அப்போ therefore நமக்கு இது n times கண்டினியூ பண்ணால் என்ன வரும், 2 power n a கிடச்சிரும் இல்லையா. அப்போ therefore இதை நம்ம n times கண்டினியூ பண்ணோன்னா you'll get this as 1 by 2 power n into sin a into sin 2 power n a அப்படின்னு கிடச்சிரும். or which can be written as sin 2 power n a divided by 2 power n into sin a which is equal to RHS. ஸோ இதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதாம்மா, புரிஞ்சுதா. ஸோ ஒரே ஃபார்முலா தான் நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சுதாம்மா. ஓகே, இப்போது இந்த எக்ஸசைஸில் ஹோம்ஒர்க் சம்ஸ் தரேன், அது கொஞ்சம் போடுங்க. அது ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் நான் ஹோம்ஒர்க் தரப்போகிறேன். என்னென்னா இதில் ஃபிஃப்த் ஒன் ஹோம்ஒர்க் அண்ட் தென் 8th one homework. 5th one and then 8th one and then 3rd one. 5, 3, 8. ஓகேவா. ஸோ இப்போ முதல்ல இந்த தேர்ட் சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, cos theta is equal to 1 by 2 into a plus 1 by a கொடுத்துருக்காங்களே. இப்போ cos 3 theta is equal to 1 by 2 into a cube plus 1 by a cube நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ cos theta is equal to 1 by 2 into a plus 1 by a கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நமக்கு cos 3 theta கேட்டிருக்காங்க. cos 3 thetaக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், 4 cos cube theta minus 3 cos thetaன்னு படித்தோமா. இதான ஃபார்முலா படித்தோம். இப்போ இதில் cos thetaக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. அப்போ 4 இன்ட்டு இப்போ இதை ஹோல் கியூப் பண்ணால் என்ன வரும், 1 by 8 into a plus 1 by a the whole cube minus 3 into 1 by 2 into a plus 1 by a. இப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து 1 by 2 வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு a plus 1 by a the whole cube ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இது ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும், a cube plus 1 by a cube plus, ஸோ இது வந்து என்ன வரும், you'll get it as plus 3 into a plus 1 by a வருமா. ஃபார்முலா யூஸ் பண்ணால் a cube plus b cube plus 3ab. அதான் நம்ம ஃபார்முலா 3ab into a plus b. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். 3ab into a plus b அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இது சப்போஸ் புரியல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா டைரெக்டாக நீங்கள் அந்த a cube plus b cube அந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணி கூட போடலாம். ஓகேவா. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட போடலாம், அல்லது இது இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம 1 by 2 வெளியில் எடுத்துட்டோம். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும், -3 into a plus 1 by a இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், 1 by 2 into a cube plus 1 by a cube. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். யூ கேன் யூஸ் த ஃபார்முலா கம்ப்ளீட்லி. ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கேயும் -3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இது மாதிரி கேன்சல் ஆகிட்டு வில் கெட் த சேம் ஆன்சர். இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா. அல்லது இப்படியும் போடலாம். இங்கே ஆக்சுவலாக நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஐ ஹவ் யூஸ் த ஃபார்முலா a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3ab into a plus b. இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் யூஸ் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டோம். புரிஞ்சுதா. இந்த சம் போட்டுடலாம் இல்லையா. ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. அடுத்தது 5th one. ஸோ 5th one வந்து இங்கே நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, sin 4 alpha is equal to 4 tan alpha divided by 1 minus tan square alpha divided by 1 plus tan square alpha the whole square. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதில் நீங்கள் RHS எடுத்துக்கோங்க. RHS கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ RHS என்ன கொடுத்துருக்காங்க, 4 tan alpha into 1 minus tan square alpha
divided by 1 plus tan square alpha the whole square. இதை இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இந்த 4 2 into 2 பிரிச்சுக்கோங்க tan alpha divided by இந்த 1 plus tan square alpha இங்கே ஒரு 1 plus tan square alpha அப்புறம் இது 1 minus tan square alpha divided by 1 plus tan square alpha பிரிச்சுக்கோங்க. சேம் இதே தான் நம்ம எழுதிருக்கோம். 4 2 into 2 பிரிச்சிருக்கோம். இந்த 1 plus tan square alpha the whole square 1 plus tan square alpha into 1 plus tan square alpha எழுதிருக்கோம். now 2 tan alpha by 1 plus tan square alphaங்கிறது என்னது sin 2 alpha. இது வந்து in terms of signல படிச்சோம் இல்லையா? ஸோ இது sin 2 alpha. இது 1 minus tan square alpha by 1 plus tan square alpha என்னது? இது cos 2 alpha. So therefore this can be written as 2 sin 2 alpha into cos 2 alpha வந்து. இதுக்கு திரும்பவும் நீங்கள் 2 sin 2a into cos 2a க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? it is sin 2 into 2 alpha which is equal to sin 4 alpha. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸிமா. ஸோ இதுவும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் தென் இப்போ அடுத்தது அந்த எயித்து சம் ஜஸ்ட் நீங்கள் tan of a plus b ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்சிஎம் எடுத்திங்கனாலே உங்களுக்கு இது ஆன்சர் வந்துடும். இது ரொம்ப ஈஸி. ஸோ இது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan 5/4 plus theta minus tan 5/4 minus theta கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும்? tan 5/4 plus tan theta divided by 1 minus tan 5/4 into tan theta வந்துடும். minus tan 5/4 minus tan theta divided by 1 plus tan 5/4 into tan theta வந்துருமா? tan 5/4ன்றதா 1. ஸோ அப்போ 1 plus tan theta divided by 1 minus tan theta minus 1 minus tan theta divided by 1 plus tan theta வந்துடும். இப்போ ரெண்டுத்துக்கு LCM எடுங்க. கீழே LCM என்ன வரும்? 1 minus this is of the form a plus b into a minus b. இப்போ 1 minus tan square theta வந்துடும். கீழே உங்களுக்கு 1 minus tan square theta வந்துடும். மேலே உங்களுக்கு என்ன வரும்? மேலே வந்து 1 plus tan theta the whole square. இங்கே minus 1 minus tan theta the whole square வந்துடும். இப்போ whole square ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 plus tan square theta plus 2 tan theta. இங்கே minus 1 minus tan square theta plus 2 tan theta வந்துடும். நான் a minus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். divided by 1 minus tan square theta. இங்கே 1 plus 1 minus 1 plus tan square minus tan square கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 tan theta divided by 1 minus tan square theta வந்துடும். இந்த 4 2 into 2 பிரிச்சுக்கோங்க. 2 into 2 tan theta divided by 1 minus tan square theta. ஸோ 2 tan theta by 1 minus tan square theta தான் என்னது? tan 2 theta. இதுக்கு ஃபார்முலா படிச்சோம்ல tan 2 theta. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 into tan 2 theta. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இந்த 3 சம் ஹோம்ஒர்க். மீதி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.